சிவகாசி த ஸ்டாண்டர்ட் ஃபயர்வொர்க்ஸ் ராஜரத்தினம் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக மாணவிகளை கள ஆய்வுக்காக அழைத்து வந்துள்ளோம். கல்வெட்டு படியெடுக்கும் பயிற்சி கொடுக்கிறோம். பணியிடை செயல்முறை பயிற்சியின் ஒரு பகுதியாக கள ஆய்வில் கல்வெட்டுகளை எப்படி படியெடுக்கலாம் அப்படிங்கிறத மாணவிகள் நேரடியாக களத்தில் வந்து தெரிந்து கொண்டால் மட்டுமே அவர்களுக்கு பயிற்சி சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இங்கே இன்னைக்கு வந்து கள ஆய்வுக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். காந்தி மியூசியத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டை படியெடுப்பதற்காக மாணவிகளை கூப்பிட்டு வந்திருக்கோம். வகுப்பறையில் சொல்லித்தரும்போது அந்த எழுத்துக்களை எழுதி போட்டு அது எப்படின்னு சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி எழுத்துக்களை சொல்லித்தருவோம். இங்கே வந்து நேரில் அவங்க அந்த எழுத்துக்களை வாசிக்கும் போது தான் அதில் வரக்கூடிய சிக்கல்கள் தெரியுது. ஒரு எழுத்து கூட்டு எழுத்தாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நேரடியாக களத்தில் வந்தால் மட்டும்தான் அவங்க தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக இங்கே கள ஆய்வுக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். என்னோட பேர் முனைவர் சா தனலட்சுமி, உதவி பேராசிரியர் தமிழ்துறை, எஸ்எஃப்ஆர் கல்லூரி. நாங்கள் வந்து சாத்தூர்லேருந்து எஸ்எஃப்ஆர் கல்லூரிக்கு இன்டர்ன்ஷிப்புக்காக வந்திருந்தோம். அந்த கல்லூரியிலேருந்து எங்களுக்கு மதுரை காந்தி மியூசியத்தை கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கே இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த கல்வெட்டு வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது. 12-13 நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கும். இதை வந்து படியெடுக்கிறதுக்காக ஆனந்தி அம்மா இன்னொரு ஐயா வந்து சொல்லி கொடுத்தாங்க. இந்த படியெடுத்தல் என்பது எங்களுக்கு முன்பு வீடியோ மூலமாக தான் பார்த்துருக்கோம். இப்போ நேரம் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த படியெடுத்தல் வந்து அந்த பேப்பராக இருக்கட்டும், அந்த கருவியை வச்சு எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. எங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இதில் உள்ள எழுத்துக்கள் இப்போ வந்து நாங்கள் படிக்கிறது ரொம்ப இயல்பாக இருக்குது, சுலபமாகவும் இருக்குது. இங்கே படிக்கும் பொழுது ஒரு எழுத்து இன்னொருத்து ஒட்டி இருக்குது, கூட்டெழுத்து மாதிரி இருக்குது. ரொம்ப கடினமாக இருக்குது படிக்கிறதுக்கு. அந்த காலத்தில் இந்த எழுத்துக்கள்லாம் கல்வெட்டாக வரைக்கும் அவங்க எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்மளோட பேச்சு வழக்குக்கு இந்த எழுத்துக்களுக்கு ஏதாவது வித்தியாசம் இல்லைங்களா? ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. அங்கே வந்து ரொம்ப கிரந்த எழுத்து அப்படிலாம், தமிழ் எழுத்து, தமிழ் பிராமி சொல்லுவாங்க, வட்டெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முறையில் அவங்க எழுதியிருக்காங்க. அதுலேருந்து இப்போ நம்ம படிக்கிறது ரொம்ப இயல்பாக படிக்கிறோம். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு இப்போ நம்ம புரியுது சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.